தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 33 விழுக்காடு கூடுதலாக பதிவு. வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை தோரண வாயிலுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பசுமை பூங்கா, திருக்குறள் கண்காட்சியை திறந்து வைத்து சிறப்பு மலரை வெளியிட்டார். வள்ளுவர் சிலை வெள்ளி விழாவை ஒட்டி வள்ளுவ மாலை என்ற சிறப்பு பாடல் வெளியீடு. கமல்ஹாசனின் வரிகளில் A.R. ரஹ்மான் இசையில் உருவான பாடலுக்கு வரவேற்பு. பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் வரும் 3ஆம் தேதி முதல் விநியோகம். நியாய விலை கடை ஊழியர்கள் மூலம் வீடு வீடாக வழங்க ஏற்பாடு. சபரிமலையில் இன்று மட்டும் தரிசனம் செய்ய 80,000 பேர் முன்பதிவு. 2 மணி நேரத்திற்கு மேல் காத்திருந்து சாமி தரிசனம். மாணவிகளிடம் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் பழனிசாமி செயல்படுவதாக அமைச்சர் ரகுபதி கண்டனம். சாடிஸ்ட் மனநிலையை பழனிசாமி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கருத்து. இரட்டை இலை தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் ராம்குமார் ஆதித்தன் புகார் அளித்த விவகாரம். உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் ஓரளவுக்குத்தான் தலையிட முடியும் என எடப்பாடி பழனிசாமி பதில் மனு. ஒட்டன்சத்திரம் அருகே வாழை மற்றும் தென்னை மரங்களை சேதப்படுத்திய காட்டு யானை. யானைகளை அடர் வனத்திற்குள் விரட்ட விவசாயிகள் கோரிக்கை. ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதல் செய்வதற்கான டெண்டரை ரத்து செய்தது தமிழ்நாடு அரசு. அதானி எனர்ஜி உள்ளிட்ட நிறுவனங்கள் பங்கேற்ற ஒப்பந்தத்தில் அதிரடி முடிவு. புத்தாண்டு மற்றும் விழா காலத்தை முன்னிட்டு கோயம்பேடு, நிலக்கோட்டை, தோவாளையில் பூக்கள் விலை கடும் உயர்வு. 1 கிலோ மல்லிகைப்பூ 3000 ரூபாய்க்கும் முல்லைப்பூ 2000 ரூபாய்க்கும் விற்பனை. உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் சென்னையைச் சேர்ந்த வைஷாலி முதலிடம். நாக் அவுட் சுற்றில் சீன வீராங்கனையை எதிர்கொள்கிறார். ஜம்மு காஷ்மீரில் கடும் பனிப்பொழிவால் நிலவும் இதமான சூழல். பனிக்கட்டிகளை வீசி எறிந்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. PSLV C-60 மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்ட விண்கலங்களின் புதிய வீடியோ. இரண்டு விண்கலங்களை இணைக்கும் பணி வரும் 7ஆம் தேதி தொடங்கும் என இஸ்ரோ அறிவிப்பு. ஏமனில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கேரள செவிலியரை காப்பாற்ற நடவடிக்கை. சட்டப்படியான வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.